கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினார். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். அப்போ ஒரு முயற்சி தேவைப்படுகிறது. வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களிலே நாம் ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பாவத்தை ஜெயிக்கணும், இச்சையை ஜெயிக்கணும். பலவிதமான காரியங்களிலே இந்த உலகம் எதெல்லாம் நம்மை இழுக்கிறதோ அதிலெல்லாம் வச்சு நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருந்தால் நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். அவருடைய குமாரனாய் இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால ஜெயிக்கிற சுவாபம் வேண்டுமென்றால் முதலாவது முயற்சி செய்ய வேண்டும். எல்லாவற்றிலும் மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட முயற்சி செய்ய வேண்டும். சரீரத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த நாள் இதை நான் காத்து கொள்வேன், என் கண்களை காத்து கொள்வேன், என்னை பரிசுத்தமாய் காத்து கொள்வேன், என் சரீரத்தை பாதுகாத்துக் கொள்வேன், என் ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்வேன் என்கிற எண்ணம் முதலாவது நமக்கு வர வேண்டும். ஏனென்றால் ஜெயம் கொள்ளுகிறவன் தான் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஜெயிக்கிறவங்களாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் இதை ஜெயிக்க வேண்டும் என்கிற முதல்ல எண்ணம் நமக்கு வர வேண்டும். இது என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது, பாவம் என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது, சாபம் என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது, இச்சை என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது என்று சொல்லி நாம் எதற்குள்ளே மாட்டவும் கூடாது. தேவ பிள்ளையை நாம் ஜெயிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அந்த மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நமக்கு தேவனாய் இருப்பார், நாம் அவருக்கு குமாரனாய் இருப்போம். நல்லா அறிஞ்சுக்கிறீங்க, ஜெயம் கொள்ளுகிறவங்க தான் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நன்மை தீமை இரண்டையும் கர்த்தர் நம் கைகளில் கொடுத்திருக்கிறார். எதை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோமோ அதுதான் நம்ம இடத்துல கிரியை செய்யும். கெட்ட வார்த்தை பேசக்கூடாது என்றால் பேசக்கூடாது, அது வாயில வரக்கூடாது. பொறாமை படக்கூடாது என்றால் படக்கூடாது, அது நம்ம எண்ணங்கள்ல வரக்கூடாது. என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செய்யக்கூடாது என்றால் அதில் நாம் திடனாய் நிற்க வேண்டும், அதை நாம் ஜெயிக்க வேண்டும். ஜெயிக்கும் பொழுதுதான் சுதந்திரித்துக் கொள்வோம். சுதந்திரிக்க வேண்டும் என்றால் ஜெயிக்க வேண்டும், நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் இதனால் அதை செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு தேவனாய் இருப்பார். ஜெபிப்போமா? பிதாவாகிய தேவனே, உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இதனால் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். உடைய சமாதானத்தினால் நிரப்பும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.